திருக்குறள் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வாரம் நமக்கு தமிழ்ல வெளியாகக்கூடிய திரைப்படங்களுடைய ரிவ்யூவை தந்துட்டு இருக்கோம். அது மாதிரி இந்த திரைப்படங்களுடைய பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் என்ன, ரசிகர்களுடைய மனநிலை இந்த திரைப்படங்களை குறித்து என்ன அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில் 4 திரைப்படங்கள், அந்த திரைப்படங்களை பற்றிய நம்முடைய பார்வை என்ன அப்படிங்கிறத ஏற்கனவே சொல்லிட்டோம். இதனுடைய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன், ரசிகர்கள் இந்த திரைப்படத்தை எப்படி கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளால போகலாம். அந்த 4 திரைப்படங்கள்ல மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் அப்படிங்கிற திரைப்படம் ஒரு பெண் இயக்குனர் இயக்குன திரைப்படம். வனிதா விஜயகுமார் அவர்கள் தான் அந்த திரைப்படத்தினுடைய இயக்குனராக இருந்து அந்த திரைப்படத்தை உருவாக்கி இருக்காங்க. அதனுடைய தயாரிப்பாளர் அவர்களுடைய மகள் ஜோவிகா அந்த திரைப்படத்தை தயாரிச்சிருக்காங்க. ஒரு பெண் சந்திக்கக்கூடிய முக்கியமான ஒரு சிக்கல் பார்த்தீங்கன்னு சொன்னா குழந்தை பிறப்பு தள்ளி போகிறது எவ்வளவு பெரிய சிக்கல், சமூகத்துல அது எவ்வளவு பெரிய கேலியும் கிண்டலையும் உருவாக்கும், மன உளைச்சலை தரும் அப்படிங்கிறது நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய விஷயம். இந்த கருப்பொருளை மையமாக வச்சு தான் இந்த திரைப்படத்தை அவங்க உருவாக்கி இருக்காங்க. ஆனா இது ஒரு வேற மாதிரி திரைப்படமாக அவங்க உருவாக்கி தந்திருக்காங்க. ஒரு அடல்ட் காமெடி திரைப்படமாக இந்த திரைப்படம் வந்திருக்கு. பல காட்சிகளும் அப்படிதான் இருக்கு. அதனால இது கொஞ்சம் அப்படிதான். இந்த திரைப்படத்தை பற்றி வந்த விமர்சனங்களை விட வனிதா விஜயகுமார் அவர்கள் இந்த திரைப்படத்தின் மூலமாக உருவாக்கின சர்ச்சை தான் மிகப்பெரிய சர்ச்சையாக இன்னைக்கு வரைக்கும் உருவாகி ஓடிட்டு இருக்கு. இசைஞானி இளையராஜா அவர்களுடைய பாடலை இதுல பயன்படுத்தியிருக்காங்க. அவர் கேஸ் போட்டாரு, உங்களுக்கு தெரியும். அதை தொடர்ந்து இவங்க பேசின பல விஷயங்கள் இன்னைக்கு சர்ச்சையில இருந்துட்டு இருக்கு. அதை தாண்டி இந்த திரைப்படத்தை பற்றி பேசுறதுக்கு பெரிய விஷயங்கள் எதுவும் இல்லை. இவ்வளவு பெரிய உழைப்பு போட்ட பிறகும் இந்த திரைப்படம் சார்ந்து ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு ஒன்றும் இல்லை. வரக்கூடிய நாட்கள்ல இது எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இதனுடைய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் நமக்கு தெரியல. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இயக்குனர் எழில் அவர்கள் தயாரிச்சு விமல் கதாநாயகனா நடிச்ச தேசிங் ராஜா 2. தேசிங் ராஜா 1 ஏற்கனவே ஒரு சக்கப்போடு போட்டது, நம்ம எல்லாம் வயிறு குலுங்க வச்ச ஒரு திரைப்படம். அது மட்டும் இல்லை, இந்த இயக்குனர் பிரமாதமான திரைப்படங்களை எல்லாம் நமக்கு ஏற்கனவே தந்திருக்கிறாரு. மனங்கொத்தி பறவையாக இருந்தாலும் சரி, வேலை இன்னும் வந்தா, வெள்ளக்காரன், இந்த திரைப்படங்கள்லாம் சரி ஒரு அற்புதமான திரைப்படங்களாக இருந்தது. இந்த திரைப்படத்திலையுமே ஏகப்பட்ட நகைச்சுவை நடிகர்கள் இதில் நடிச்சிருக்காங்க. சாம்சா இருந்தாலும் சரி, ரவி மரியாவா இருந்தாலும் சரி, அது மாதிரி புகழா இருந்தாலும் சரி, ஏகப்பட்ட ஆட்கள் இதில் நடிச்சிருக்காங்க. ஆனால் காமெடியை நம்ம எங்கேயுமே பார்க்க முடியல. அந்த அளவுக்கு ரொம்ப துரதிர்ஷ்டவசமாக இந்த திரைப்படத்தை உருவாக்கி இருக்காங்க அப்படிங்கிறதான் சொல்ல முடியும். சரி, காமெடி இல்லை அப்படின்னா கதையாவது இருக்கா அப்படின்னு கேட்டால் கதையும் அங்கங்க சொல்ல முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனால் கதை எதுவுமே சரியாக வரல, இல்லைன்னா கதை இல்லை அப்படிங்கிறது தான் விஷயம். தனித்தனி கதையாக இந்த படத்துல ஓடிட்டு இருக்கு. இந்த படத்துல இன்னொரு விஷயம் சொல்லணும். இந்த அமைச்சர்களுடைய ஒரு வீடியோ, அந்த வீடியோ பென்ட்ரைவை ஒரு பேங்க் லாக்கர்ல வைக்கிறாங்க. சமீபத்துல ஒரு திரைப்படத்தினுடைய ஒரு சாயலாகத்தான் இது இருக்கு. சாயல்ல அதே காட்சி தான். சென்னை சிட்டி கேங்கஸ் திரைப்படத்துல இப்படியே ஒரு காட்சியை எடுத்திருக்காங்க. முக்கியமான இதுதான். அது சுரங்கம் எல்லாம் தோண்டி போய் அங்கே பேங்க்ல போய் அதை அடிச்சு மாற்றணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் போடுவாங்க. அதே மாதிரியே இங்கே ஒரு இதை வச்சிருக்காங்க. எப்படி வச்சாங்கன்னு தெரியல. 2 இயக்குநர்களுமே பேசி அங்கே நீங்கள் வைங்க, இங்கே நான் வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்களா என்னமோ தெரியல. தேசிங் ராஜா மிகப்பெரிய ஏமாற்றம் தான். ஆனால் அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டை நம்பி இந்த செகண்ட் பார்ட்டுக்கு வந்த ரசிகர்களால் இந்த திரைப்படம் கொஞ்சம் வசூலை பெற்றி இருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம இதில் சொல்ல வேண்டியது இருக்கு. 55 லட்சம் ரூபாய் வருவாயை இந்த திரைப்படம் இந்த 3 நாட்களாக ஈட்டி இருக்கு அப்படிங்கிறது தான் தகவல். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஓஹோ எந்தன் பேபி நீ வாராய் எந்தன் பேபி, அந்த திரைப்படம் தான். ஓஹோ எந்தன் பேபி திரைப்படம் நம்முடைய விஷ்ணு விஷால் அப்புறம் அவருடைய தம்பி ருத்ரா அவர்கள் நடித்த திரைப்படம். முக்கியமாக
ருத்ரா அவர்களை வந்து இந்த திரைப்படத்துல அறிமுகப்படுத்தியிருக்காங்க. பெரிய அளவு சிக்கல் எதுவும் இல்லை, நல்லாவே நடிச்சிருக்கிறாரு. இந்த படத்தினுடைய இயக்குனர் கிருஷ்ணகுமார் ராம்குமார் தான் இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர். இந்த திரைப்படத்தினுடைய கதை பார்த்தீங்கன்னு சொன்னா சினிமாவுக்குள்ள சினிமா எடுக்கிறது அந்த மாதிரியான ஒரு கதை. அதுக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு காதல் கதை. இந்த விஷயங்களை வந்து வச்சு அவருடைய அந்த துணை இயக்குனர் வந்து ஒரு சினிமா எடுக்கணும், அந்த சினிமா எடுக்கிறதுக்கு தன்னுடைய சொந்த கதையே அவர் வந்து விஷ்ணு விஷால் நடிகர்கிட்ட வந்து பேசுறாரு. அவங்களுக்கு இடையில ஏற்பட்ட சிக்கல், அந்த காதலில் ஏற்பட்ட முறிவு, அதுக்கப்புறம் இவங்க எப்படி சேர்ந்தாங்க அப்படிங்கிறது தான் வந்து படமாக எடுத்திருக்காங்க. கலவையான ஒரு விமர்சனங்களை தான் இந்த திரைப்படம் வந்து பெற்றிருக்கு. ஆனாலுமே ரசிகர்கள் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு திரைப்படமாக வந்து இந்த திரைப்படம் வந்து இருக்கு. முக்கியமா சொல்லணும்னா மிஷ்கின் அவர்கள் வந்து ஒரு இயக்குனராகவே இந்த படத்துலயும் வராரு. அவருடைய யதார்த்தமான காமெடி எல்லாம் நல்லா இருக்கு, கருணாகரனுடைய காமெடி நல்லா இருக்கு. அது மாதிரி வந்து முக்கியமாக இதுல வந்து கீதா கைலாசம் அவங்க வந்து ஹீரோயினோட அம்மாவை வந்து நடிச்சிருக்காங்க. பேசாமவே ஒரு பாதிப்புக்குள்ளான ஒரு நபரா வந்து நடிச்சிருக்காங்க. ரொம்ப அற்புதமான நடிப்பு. அவங்க வந்து பல திரைப்படங்கள்ல வந்து அருமையான கேரக்டர்கள்ல வந்திருக்காங்க. அவங்க பேசினாலும் சிரிப்பு தான், பேசாம இருந்தாலும் அது வந்து மிக சிறப்பான வந்து நடிப்பு தான். எல்லாருமே அவங்களுடைய பங்கை வந்து நல்லபடியா பண்ணியிருக்காங்க. இதுல நடிச்சிருக்கக்கூடிய கதாநாயகியா நடிச்சிருக்கவங்க எல்லாருமே வெகு சிறப்பாக வந்து இந்த திரைப்படத்துல வந்து தங்களுடைய பங்களிப்பை வந்து வழங்கியிருக்காங்க. ஓரளவுக்கு மக்களுடைய ரசிகர்களுடைய ஆதரவோட வந்து இது வெற்றி நடை போட்டுட்டு இருக்கு இந்த திரைப்படம். ஆனா பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்ல வந்து கொஞ்சம் டல் அடிக்க மாதிரி தான் இருக்கு. வரக்கூடிய நாட்கள்ல இதனுடைய கலெக்ஷன் கூடலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கணும். ஒரு 25 லட்சம் ரூபா அளவுக்கு தான் இதனுடைய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வந்து இருக்கு. 4வது திரைப்படம் பார்த்தீங்கன்னு சொன்னா மாயக்கூத்து. தமிழ் திரைப்பட உலகத்துல அத்தி புத்தார் மாதிரி வந்து இந்த மாதிரியான திரைப்படங்கள் வந்து எப்போவாவது வாரதுண்டு. அப்படி ரொம்ப அற்புதமான ஒரு திரைப்படமாகத்தான் வந்து மாயக்கூத்து திரைப்படம் வந்து வந்திருக்கு. அதனுடைய இயக்குனர் வந்து ராகவேந்திரன். அது மாதிரி இந்த திரைப்படத்துல வந்து ரொம்ப பெரிய ஸ்டார் காஸ்டிங் உள்ள நபர்கள்லாம் நடிக்கல. ஆனா வந்து நடிச்சவங்க எல்லாமே ரொம்ப யதார்த்தமா என்னென்ன பங்களிப்பை வந்து இந்த கதாபாத்திரத்துக்கு செய்யணுமோ அதை வந்து ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. கதையும் ரொம்ப பிரமாதமாக இருக்கு. இது வந்து இந்த திரைப்படம் மலையாளத்துல வந்தா இப்போ மலையாளிகள் வந்து கொண்டாடி தீர்த்திருப்பாங்க. அவங்க கொண்டாடினோன்னா நம்மளும் என்ன பண்ணுவோம், அதை பிடிச்சிட்டு வந்து இங்க வந்து ரீமேக் எடுக்கிறதோ இல்லைன்னா இங்க நம்ம பார்க்குறதோ பார்த்து சப்போர்ட் பண்ணுறதோ இந்த மாதிரியான வேலைகளை வந்து நம்ம செஞ்சுருப்போம். ஆனால் தமிழில் இது எடுக்கப்பட்டு 3 வருஷத்துக்கு பிறகு மிக பெரும் பாடுபட்டு தான் இந்த திரைப்படத்தை வந்து தியேட்டரில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதனுடைய கதை வந்து ரொம்ப அற்புதமான கதை. ஒரு எழுத்தாளர் ஒரு கதை எழுதுறாரு. அப்போ அவர் நினைக்கக்கூடிய கதாபாத்திரம் இந்த நபர்கள்னா இப்படி தான் இருப்பாங்க. இவன் சேரியிலேருந்து வந்தா இவன் இப்படி தான் இருப்பான், இவன் திருடன்னா இவன் இப்படி தான் இருப்பான், இவன் இந்த தொழில் பண்றான்னா இவன் இப்படி இருப்பான். இப்படிங்கிற அந்த கேரக்டருக்கு கொடுக்கக்கூடிய அந்த குண அதிசயங்கள் இருக்குல்ல, இதை உடைக்கிற மாதிரி அந்த கேரக்டர்களே அவருக்கு முன்னால தோன்றி கேள்வி எழுப்புற மாதிரி ஒரிஜினலாகவே அவருக்கு முன்னால வந்து கேள்வி எழுப்புற மாதிரியான ஒரு கதையாகத்தான் இந்த கதையை வந்து உருவாக்கியிருக்காங்க. எல்லாமே ரொம்ப அற்புதமாக பிரமாதமாகவும் இருக்கு. அது மட்டும் இல்லை, ரசிகர்கள் வந்து இதை கொண்டாடி தீர்த்துட்டு இருக்காங்க இந்த திரைப்படத்தை. ரிவ்யூ சொல்றவங்களும் வந்து இதை பாசிட்டிவான ரிவ்யூ வந்து தந்துட்டு இருக்காங்க. முதல்ல 1-2 தியேட்டர்களில் தான் இந்த திரைப்படம் வந்து திரையிட்டாங்க. இன்னைக்கு வந்து நிறைய திரையரங்குகளை வந்து இந்த திரைப்படத்துக்கு வந்து ஒதுக்கியிருக்காங்க. அப்படிங்கிறதவே ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான விஷயம். இந்த மாதிரியான திரைப்படங்களை வந்து தமிழ் திரைப்பட உலகத்துக்கு வந்து கொண்டு வரணும். இந்த திரைப்பட குழுவுக்கு வந்து நம்முடைய பாராட்டுக்களை வந்து நம்ம தெரிவிச்சுக்குவோம். இப்படிப்பட்ட திரைப்படத்தை எடுக்கிறதுக்கு ஒரு துணிச்சல் வேணும். இதனுடைய தயாரிப்பாளர் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். ஆனால் இதனுடைய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வந்து தெரியல நமக்கு. ஆனால் இதுதான் இந்த வாரம் வெளிவந்த தமிழ் திரைப்படத்திலே உச்சத்தில் இருக்கக்கூடிய திரைப்படம். இது மாதிரி திரைப்படங்கள் தான் தமிழ் திரைப்பட உலகத்தை முன்னோக்கி நகர்த்தும். இதை தவிர்த்து 100 கோடி 600 கோடி 700 கோடி அதுவும் நல்லா தான் இருக்கும். ஆனால் இப்படிப்பட்ட மாற்று சிந்தனை திரைப்படங்கள் வந்து தமிழ் திரைப்பட உலகத்துக்கு வந்து வரணும். அதை நம்ம இந்த வாரம் வேண்டி விரும்பி கேட்டுக்கிட்டு அடுத்த வாரம் என்னென்ன
சிறப்புகள் திரைப்படங்களை பற்றி இருக்கு அப்படிங்கிற விஷயங்களை வந்து பேசுவோம். தொடர்ந்து நீங்க திரைக்குறள் நிகழ்ச்சிகளை பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு மிக மிக அவசியம். நன்றி, வணக்கம்.